ஹலோ, வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் கோடிங் டீகோடிங்கோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து மீதி இருக்க ஒரு 5-6 சம்ஸ் இருக்குது. அந்த சம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ எயித்து மாடல் சம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர்ன்ற ஒரு கேம் விளாட்றாங்களாம், ஒரு சீக்ரெட் கேம் விளாட்றாங்களாம். இந்த சீக்ரெட் கேமை வந்து எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா, ஃபயர்ன்ற வேர்டுக்கு பதில் டிஜிபிசி அப்படின்ற ஒரு வேர்டு சொல்கிறாங்களாம். அப்போ ஷூட்டுன்ற வேர்டுக்கு பதில் இவங்க என்ன கோட் சொல்லுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃபுல்லாக இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே லைனாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபயர் வந்து என்னவா மாதிரி, எஃப் வந்து என்னவா மாதிரி இருக்குது, டிஆ மாதிரி இருக்குது. ஐ வந்து என்னவா மாதிரி இருக்குது, ஜிஆ மாதிரி இருக்குது. ஆர் வந்து என்னவா மாதிரி இருக்குது, பிஆ மாதிரி இருக்குது. இ வந்து என்னவா மாதிரி இருக்குது, சிஆ மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாமா? எஃபோட பொசிஷனு 6, அப்போ டியோட பொசிஷன் என்னது 4 தானே. இப்போ அதே மாதிரி இங்கே ஈயோட பொசிஷனு 5, அப்போ சியோட பொசிஷன் 3. ஓகேங்களா? அப்போ எல்லாம் என்ன இருக்குது, -2 பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கணும், அப்போ இந்த வேர்டு என்னது, இந்த ஒரு லெட்டர்லேருந்து -2 நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்லேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோறுங்க, இப்போ இங்கே எழுதிக்கலாம். இப்போ SHOT. ஓகேங்களா? இப்போ எஸ்லேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும், எஸ்லேருந்து -2 பண்ணால் Q கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெச்லேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும், எஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஓலேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும், எம் கிடைக்கும். அதே மாதிரி டீலேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும், ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ QFMRன்றது தான் என்னது, இந்த ஷார்ட்ன்ற வேர்டோட கோடிங். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னத்தில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடலில் பார்க்கலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம சொன்னால அதே மாதிரி தான். என்னென்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க வேர்டில், இந்த வேர்ட்லேருந்து இந்த வேர்டுக்கு என்னென்ன வந்து சேஞ்சஸ் இருக்குது, எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது இந்த 2 வேர்ட்ஸில் அப்படின்றது பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்ப என்ன நம்ம நோட் பண்ணலாம்னா, இந்த என்னன்ற வேர்டு இங்கேயும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, இங்கேயும் பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி ஜின்ற வேர்டு இங்கேயும் பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, இங்கேயும் பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பார்ட்டிஷன் வந்து 3 வேர்ட்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் மிடில் இருக்க வேர்டு வந்து அப்படியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, மிடில் இருக்க வேர்டு அப்படியே இப்படி கீழே வருது. இந்த 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் இருக்க வேர்ட்ஸ் வந்து அப்படியே மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். இப்போ அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸஸ்ன்ற வேர்டு இப்போ இதே கான்செப்டில் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இ இப்படி போகும், எக்ஸ் இங்கே இப்படி இருக்கும். சாரி, இங்கே சி இங்கே என்ன வேர்டு, சி. அப்போ சி வந்து இங்கே வரும், இ வந்து இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ CXE. அப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, இ இருக்குது, எஸ் இருக்குது. அந்த எஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இறங்குது. இந்த எஸ் இப்படி மாறிடுச்சுன்னா எஸ் இங்கே போயிடும். இந்த இ வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வருது. ஓகேங்களா? அப்போ CXESSE எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? வாங்க நெக்ஸ்ட் மாடல் போகலாம். இப்போ இங்கே நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, மேனுன்ற வேர்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்களா, சான்னு கோட் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி வேர்டுன்ற வேர்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்களா, SORDW அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ சேல்ஸை வந்து எப்படி ரீப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே வந்து என்னென்ன பண்ணலான்னா, எந்தெந்த வேர்ட் சேஞ்சஸ் ஆகிருக்கு, இல்லை எந்தெந்த வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கோட் பண்ண வேர்டில் எல்லாத்துலேயுமே நம்ம எந்த ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா பார்ப்போம்னா, எஸ்ன்ற வேர்டு வந்து எல்லாருக்கூடயும் ஃபஸ்ட்டு லெட்டராக வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போதுலேயும் ஃபஸ்ட்டு வேர்டு என்னவாக தான் இருக்க போகுது, கண்டிப்பாக எஸ்ன்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பார்க்கலாம், வேறு என்னென்ன பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இங்கே ஏ இருக்குது, பக்கத்தில் என் இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குது, இங்கே பக்கத்தில் என் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ஓ இருக்குது, பக்கத்தில் ஆர் இருக்குது. அதே மாதிரி தானே இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த செகண்டு தேர்டு பொசிஷனில் இருக்கிறது அதே பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ இங்கேயும் செகண்டு தேர்டில் என்ன இருக்குது, இந்த பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்குது. ஓகேங்களா? செகண்டு தேர்டு. சரி, ஓகே. அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா SALEன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இங்கே 2 3, இங்கேயும் வந்து 1 2 3 4 இந்த பொசிஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. 2 3 4 சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 2 3 4 பொசிஷனில் இருக்குது. இங்கே நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு,
ஃபஸ்ட்டில் வந்திருக்க லெட்டரு கோட் பண்ணது எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருந்திருக்கோ ஃபஸ்ட் லெட்டர் அந்த வேர்டில் இருந்திருக்க லெட்டர் வந்து கோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டராக மாறி இருக்குது. அப்போ இதே சேல்ஸான இங்கே எஸ்ஸாக இருக்குது, அப்போ லாஸ்ட் லெட்டராக என்னவாக இருக்கும்? எஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ சேல்ஸ்னு முடிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, கொடுத்துருக்கிறது டேட்டா எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜென்னு, ஜாப்பு, யாகுன்னு இருக்குது ஃபஸ்ட் லைனில். ஓகேங்களா, அப்புறம் செகண்ட் என்ன இருக்குது? உலா, ஜென்னு, வேக்கு. ஓகேங்களா, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உலா இருக்குது, ஜாப் இருக்குது, தாள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எந்தெந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் என்ன வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு? ஜென்னுன்ற வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த ஜென்னுன்ற வேர்டுக்கு நம்ம ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரீப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கணும்? இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஏதோ இருக்க வேர்டும் செகண்ட் சென்டென்ஸில் ஏதோ இருக்க வேர்டும் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இப்போ எங்கே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் செகண்ட் சென்டென்ஸ்லேயும் என்ன ரிப்பீட் ஆகிருக்கு? இந்த நெவர்ன்ற வேர்டு மட்டும்தான் என்ன இருக்குது? ரெண்டு சென்டென்ஸ்லையுமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம பாக்ஸில் போட்டிருக்கிறது எதை ரீப்ரசென்ட் பண்ணுது? நெவரை ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? அப்புறம் உலான்ற வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ உலான்ற வேர்டு சரி, அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இப்போ இந்த உலான்ற வேர்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாமா? சரி, அப்போ வந்து இதுக்கு வந்து சர்க்கிள் போட்டுப்போம். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையுமே வந்து உலா வருது, ஸோ சர்க்கிள் போட்டுக்கிட்டாச்சு. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 and 3ல் எந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எந்த வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு? சேன்ற வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த உலான்றது எதை ரீப்ரசென்ட் பண்ணுது? சேன்ற வேர்டை ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் என்ன ரிப்பீட் ஆகிருக்கு? இந்த ஜாப்புன்ற ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் ட்ரையாங்கிள் போட்டுட்டேன். ஜாப்புன்ற வேர்டு ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் அதே மாதிரி டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கணும்ல, அந்த வேர்டு என்னன்னு பார்க்கலாங்களா? என்ன இது இருக்குது? நவ்வுன்ற வேர்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணுது? நவ்வுன்ற வேர்டை ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு போக மீதி இருக்க வேர்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. திஸ்ஸு எத்தனாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது? திஸ்ஸு வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேர்டு இருக்குது? இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வரப்போகுது. திஸ்ஸை வந்து இந்த தாளுன்ற கோட் பண்ண வேர்டு தான் வந்து ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஆறு கேட்டிருக்காங்க. ஆறுன்றது எங்கே இருக்குது? எத்தனாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த நம்பர் 2ன்றது ஆரை ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக என்னது? தட்டுன்னு இருக்குது. தட்டு வந்து எங்கே இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 3ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? தாள், யாகு, வேக்கு. என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இதே மாதிரி ஒன்றுக்கு ஒரு டயக்ராம், இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் போட்டோம், இங்கே சர்க்கிள் போட்டோம், இங்கே ட்ரையாங்கிள் போட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டும் லாஸ்ட் மாடலும் வந்து பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? காக்குன்ற வேர்டை வந்து எப்படி வந்து டீகோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆல்ஃபபெட் வேர்டு இருக்குது, அப்புறம் அது மாதிரி ஒரு நியூமரிக் நம்பரு. ஓகேங்களா, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ இங்கே மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லெட்டரு நம்பர் பேர் வந்து எத்தனை இருக்குது? மொத்தம் 4 இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி ஹென்ஸு வந்து எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேர்டு இப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகேங்களா, சியோட லெட்டர் என்னது? சியோட கவுண்ட்டு வந்து 3. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? 3 + 1 பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, 3 + 1 பண்ணிக்கிட்டால் என்னது? டோட்டல் நியூமரிக் வந்து 4 வருது. ஓகேங்களா, அதே மாதிரி சியோட ஒரு ஆல்ஃபபெட் சேர்த்துக்கிட்டால் என்ன வரும்? டி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேர் எப்படி இந்த கான்செப்ட் போகுதுன்னா, +1 பண்ணிக்கிட்டால் ஆல்ஃபபெட் வைஸ் ஆர்டரில் என்ன வரும்னா டி வரும். அதே மாதிரி இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வர நியூமரிக் கூட 1 சேர்த்துக்கிட்டால் என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வார்த்தை போகலான்னா, ஓக்கு போகலாம். இதே மாதிரி ஓக்கு போகலாம். ஓவோட பொசிஷன் என்னது? 15. ஓகேங்களா, இந்த பக்கம் 15 + 1 பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஆல்ஃபபெட்டில் 1 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ஃபபெட்டில் 1 ஆர்டர் பண்ணால் நெக்ஸ்ட் ஆர்டரில் என்ன வருது? பி வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்து 15 கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டால்
16 வரும். ஆனால் இங்கே 6 ஒன்று தானே சார் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா யூனிட் டிஜிட் எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ இந்த 1 வந்து 10th டிஜிட்டு, 6ன்றது யூனிட் டிஜிட்டு. ஸோ இந்த 6 எடுத்துக்கிறாங்க. இந்த 6 எடுத்துகிட்டு போய் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இது கூட கோட் கூட சேர்த்துக்கிறாங்க. அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 6Pன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி தானே எல்லா வாடியுமே அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ இதே பொசிஷனில் நம்ம வந்து ஹெச்சோட வார்த்தை என்னது, அப்போ ஹெச்சோட ஒன்று சேர்த்தா என்ன வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஓகேவா. இப்போ இது வந்து எந்த மேனரில் இருக்குன்னு இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் என்ன இருக்குது, ஹெச்சுக்கு வந்து ஹெச் கூட ஒன்று சேர்த்துட்டா என்ன ஆல்ஃபபெட் வரும், ஐ வந்துடும். அதே மாதிரி ஹெச்சோட பொசிஷன் 8, 8ஓட ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கிட்டா 9 வந்துடும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் ஈயோட ஒன்று சேர்த்துக்கிட்டா எஃப் வந்துடுது. ஈயோட பொசிஷன் வந்து 5, 5 + 1 வந்து 6. ஓகேங்களா. அதே மாதிரி என்னது, என்னோட பொசிஷன் வந்து எம்ஓ, எம்மோட பொசிஷன் வந்து 14, 14 + 1 சேர்த்துக்கிட்டா 15 வந்துடும். இதோட யூனிட் டிஜிட்னது இப்போ 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ என் கூட ஒன்று சேர்த்துக்கிட்டா ஆப்வியஸ்லி ஓ வரப்போகுது. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி சியோட ஒன்று சேர்த்துக்கிட்டா சி ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணதான் என்னது D4ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி என்ன இங்கே வரும், இங்கே என்ன வந்துடும், ஈவோட சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி தான் F6ன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் என்ன வருது, இதுதான் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கோடிங் அண்ட் டீகோடிங்கில் இருக்க மேஜர் டைப் ஆஃப் மாடல்ஸ் நம்ம வந்து மேஜராக எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இந்த 12 சம் வந்து மேஜராக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்ன, அந்த சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இன்னும் உள்ள டீப்பராக வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி இன்னும் டீப்பராக டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த கோடிங் டீகோடிங்லே ஒரு 5லேருந்து 6 டைப் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஓகேங்களா. அந்த 5லேருந்து 6 டைப் சம்ஸு நம்ம ஃபுல்லாமே இன்னும் டீட்டெயிலாக ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் போவோம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை பற்றின உங்களுக்கு இந்த ரீசனிங் டாபிக் பற்றின ஒரு ஐடியா இருந்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.